ஒரு அரசன் தன்னோட நாட்டு மக்களுக்கு போட்டி ஒன்று அறிவிச்சான். இந்த நாட்டோட கோட்டை கதவை யாரு கைகளால திறந்து தள்ளுறீங்களோ அவங்களுக்கு நாட்டோட ஒரு பகுதி வழங்கப்படும். தோத்துட்டீங்கன்னா தோத்தவனோட கை வெட்டப்படும் அப்படின்னு சொன்னாரு. மக்களும் ரொம்ப யோசிச்சு பயந்து யாருமே போட்டியில கலந்துக்கல. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில கலந்து கொள்ளறதுக்கு முன் வந்தான். உடனே மக்கள்லாம், போட்டியில தோத்துட்டேன்னா உன் கைகளை வெட்டிடுவாங்க, அப்புறம் உன்னோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு பயமுறுத்தினாங்க. அதுக்கு அந்த இளைஞன் சொன்னான், ஜெயிச்சிட்டேன்னா நானும் ஒரு அரசன், தோத்தா கைகள் தானே போகும், உயிர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போய் கோட்டை கதவை தள்ளினான். என்ன அதிசயம், கதவு சட்டுன்னு திறந்துருச்சு. ஏன்னா கோட்டை கதவுல தாழ்பாலே போடல, திறந்துதான் இருந்தது. நம்மள பல பேர் இப்படித்தான் இருக்கும். தோத்துருவோமோ, எதையாவது இழந்துருவோமோ அப்படின்னு பயந்து எதற்கும் முயற்சிக்காமலே விட்டுடுறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியுமே, முயலாம கதையில முயலின் தோல்விக்கு காரணமே முயலாமை தான். அதனால நம்ம தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் தைரியமா இறங்கணும்.